ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சொல்லுங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்கள், அதில் எது படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எது இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். வெறும் அஞ்சு லெசன் படித்தா போதும், நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையுமே வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாப் 5 லெசன்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூணாக இதை வந்து பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே யூனிட்ல எவால்வேட்டாக இருக்கட்டும், எவால்வேட் யுவர் செல்ஃப் இருக்கும், அதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதாவது ஒரு லெசனை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இந்த மூணுமே வந்து நம்ம பார்த்துருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 5 லெசனுக்கு மட்டும்தான் படிக்க போகிறோம். சரியா? அந்த 5 லெசனுக்கு படித்தாலே எனாஃப். ஓகேவா? அதாவது 90 எடுக்கலாம், 90+ எடுக்கலாம். ஓகேவா? ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ 90+ எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெறும் இந்த 5 மட்டும் பார்த்தா, இந்த 5 லெசனை பார்த்தா மட்டும் போதும். வெறும் 5 லெசன்ஸை படித்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டாப் 5 லெசன்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த டாப் 5 லெசன்ஸை நம்ம மூணாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவால்வேட் யுவர் செல்ஃப். அதாவது இப்போ ஒரு லெசன் ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் 6 எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க எவால்வேட் யுவர் செல்ஃப் பார்த்துருக்கணும், எக்ஸசைஸ் பார்த்துருக்கணும், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கணும். ஓகேவா? இது மூணுமே வந்து நம்ம பார்த்துருக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் 5, லெசன் 6, லெசன் 7, லெசன் 8 and 9. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு டாப் 5 லெசன்ஸாக வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. சரியா? இந்த டாப் 5 லெசன்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்த்தா மட்டும் நம்மளுக்கு போதும். சரியா? இப்போ அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எவால்வேட் யுவர் செல்ஃப் பார்த்துருக்கணும், எக்ஸசைஸ் பார்த்துருக்கணும், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கணும். ஸோ ஒரு லெசன்லையுமே வந்து எவால்வேட் யுவர் செல்ஃபில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது, எக்ஸசைஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம்பிளில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மறக்காமல் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அப்படி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் நம்பர் 5. லெசன் நம்பர் 5ல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எவால்வேட் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த எவால்வேட் யுவர் செல்ஃப் இதில் வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிகாண்டு, அவங்களோட நெகட்டிவ் லிகாண்ட், பாசிட்டிவ் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட், இதுக்கு என்னென்ன நேம் கொடுக்கணும், ஆனியானிக்கு, கேட்டயானிக்கு அப்படி இருந்து அவங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா? அது அந்த டேப்லெட் காலம்ஸ் நிறைய இருக்கும் 5th லெசன்ஸில். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எவால்வேட் யுவர் செல்ஃபில் 1, 2, 3, 4, 6, 7 and 8. ஓகேவா? இதை மட்டும் நம்ம எவால்வேட் யுவர் செல்ஃபில் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் அதே லெசன் நம்பர் 5ல எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1, 2, 3, 6, 7, 22, 25. இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் எதுவும் வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம லெசன் நம்பர் 6ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எவால்வேட் யுவர் செல்ஃபில் 1 மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? அதுலேயே வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21, 22 and 23. ஓகே? இதில் நம்ம எக்ஸாம்பிளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் என்ன, லெசன் நம்பர் 7. லெசன் நம்பர் 7ல 1, 2, 3, 4 இது வந்து நம்மளுக்கு எவால்வேட் யுவர் செல்ஃப். அதே வந்து எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10 8, 10, 11, 12, 15, 18, 19, இங்கே 1, 19, 23, 24, 26, 27, 30. அதே நம்ம எக்ஸாம்பிளில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம லெசன் நம்பர் 8. லெசன் நம்பர் 8ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எவால்வேட் யுவர் செல்ஃப்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1, 5, 6, 7, 8, 10. இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் இதில் நம்ம பார்த்து ஆகணும். ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன்ஸ். இந்த PH, POH இதெல்லாமே இதில் ரொம்ப இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர இருக்கும். ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்கானிக்ன்றது தனி, ப்ராப்ளம்ஸ்லேருந்து கேட்குறாங்க கம்பல்சரி கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். சரியா? இப்போ எக்ஸசைஸில் வந்து 3, 6, 8, 14, 15, 16, 17, 19, 20, 21, 22, 23, 24 and 25.
நெக்ஸ்ட் இதில் இருக்க எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு என்னன்னா 1 to 8 பார்த்துருக்கணும். 1 to 8 அண்ட் 10 இதை வந்து பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லெசன் நம்பர் 9. லெசன் நம்பர் 9ல வந்து நம்மளுக்கு எவால்யூட் யுவர் செல்ஃப்ல 1 and 2. நெக்ஸ்ட் அதில் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸில் 14, 15, 20, 21, 27 எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு 1, 2 and 4. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு டாப் 5 இம்பார்ட்டன்ட் லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ். இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அதாவது ஒரு மாடல் பார்த்துக்கணும். அதை வச்சு தான் நம்மளுக்கு கேட்க போறாங்க எப்படி இருந்தாலும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வேறையா கொடுக்கலாம். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு மெத்தட்ல பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அங்க வேற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, இது வேற நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது பண்ணக்கூடாது. அதே மெத்தடா தான் இருக்கும், நீங்க பார்த்த மெத்தடா தான் இருக்கும். உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக வேற நம்பர்ஸ் வச்சு மாத்தி கேட்பாங்க. ஸோ நல்லா கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும் போது நல்லா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட ரீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது என்ன அப்படின்றத கோத்ரூ பண்ணுங்க. அது நல்லா வந்து ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன அப்படின்றது, அதாவது நீங்க இதெல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா உங்க மைண்டுக்கு வரும். நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது ரீல்ஸா எல்லாமே வந்து ஷார்ட்டா எல்லாமே உங்களுக்கு போடுறதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னும் போது நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்க பிடிஎஃபாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் அதனோட லிங்க் எல்லாமே நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம வேற ஏதாச்சும் வேணும், வேற எதுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.